என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல், காஞ்சேரிக்காவலசு, கரூர் மாவட்டம். 2005 என் மகன் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸுக்கு என் மேலேயும் எங்கள் அக்கா மேலே 2 பேருக்கு மேலேயும் கேஸ் போடுறாங்க. அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2010 முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனை ஆகிறதுக்கு. போனது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 ஏக்கரை என் மேலே எழுதி வச்சு அப்படிங்கிறாரு. நான் தெரியாதனமாக எழுதி வச்சிடறேன். வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வெறும் பாண்டியிடம் எழுதி வாங்கிட்டேன். அப்படி அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த 40 ஏக்கரை எழுதி வாங்கி வச்சலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த 40 இடங்களை ஜப்தி பண்ணி வச்சுருக்காரு. அதில் அவருக்கு இப்போ கொலை மிரட்டல் வேறு இருக்காரு. நான் சோத்து கூட வழியில் அப்படிங்க கூப்பிட வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 40 ஏக்கரோட மதிப்பு எவ்வளோங்க? இந்த முருகேசுங்கிற எங்கே போய் பார்த்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். 40 ஏக்கரோட மதிப்பு நீ கேட்குற 30 லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபா மதிப்பு ஆகுது. 40 ஏக்கரா அதை வச்சுக்கிட்டு இவனை ஏமாற்றவனு அப்படிங்கிற கண்டிஷனில் இது பண்ணுறாப்படி. அதில் இந்த ரமேஷுங்கிற ஒருத்தர் வர சொல்லி இது பண்ணி அவன் மேலே அவன் முக்கிய கடங்காரனாக இருக்கான். அவன் மேலே ஜப்தி பண்ணி ஒரு லேண்டை விற்கிறதுக்கு லாவடிக்கு கொடுமை மிரட்டார். அதில் அப்படி கொலை மிரட்டார். துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன். ஒன்றா இது உனக்கு சுட்டு பிடிவேன், நீ எங்காலும் போனீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து வந்து கை காலை ஒடிச்சு பிடிவேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த முருகேசுங்கிற வக்கீல்னால தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும், வேறு யாருக்கும் வராது. அதேமாதிரி வாகனம் சுட்டு அடிச்சு விடுவேன் வேறு ரோட்டு இதில் போனீங்கன்னா அப்படின்னு பயமாக இருக்குது. எனக்கு சாப்பிட்றது எனக்கு வசதி இல்லை. கூட்டியாந்து அடுத்தவங்க கூட்டியாந்து இருக்காங்க. நான் பயந்துருக்கேன். 4 மாடு தான் வச்சுருக்கேன். மாட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கண்டாவே பயமாக தெரியுது. எப்போ நம்ம உயிர் போயிடுவோம். நீங்களாம் பார்த்துக்குவேன். வெள்ளை கோயில் போய் முருகேசங்கிற வக்கீல் பார்த்தேங்க. எங்கள் ஊர் வெள்ளை கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்டரில் ஒட்டுனாப்பட்டு இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர். அதனால நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி மிரட்டா அப்படி அடியால் நிறைய வச்சுருக்கேன். அப்படி அதெல்லாம் அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அமைச்சர்கிட்ட அமைச்சர் என் கையில் இருக்குது. அப்படி நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பிடிக்கிறோம்.